சாப்பிட்டிருக்கேன் இல்லன்னு சொல்லல அவனு. ஆனா இப்பவும் அப்படிதான் பண்றா. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், நீ ஏன் பிரிச்சு விட்டுரு? என்னடி வந்து வராதமா பிரிச்சு விட்டுட்டு வந்திருக்காங்க. சண்டை போடுறதுக்காக தான் அங்க வந்திருக்கேன், என்ன பாக்க வரல. இன்னைக்குதான் நீ பாத்து பிரிச்சு விடுறதெல்லாம் பாரு. இல்ல நான் என்ன சொல்றேன், நீ ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க ரெண்டு பேரும்? இவன் வேணாண்டி எனக்கு. என்னடி இது நீங்க ஒரு மாதிரியா இருக்கு. நீ எனக்கு வேணாம், நீ பிரிச்சு விட்டு கிளம்பு. ஏன் ஃப்ரெண்ட் வீட்டுல நீ என்னத்துக்கு இருக்கிற? கிளம்பு பஸ்ட். ஏன் அவனை பாரு, அவன் பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரி சும்மா இன்செக்ட் வருதா? அவனை விட நீ இவன்ட்ட பேசு. நீ எப்படி தனியா பாத்துப்ப? என்னடி எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கோம். எனக்கு போயிட்டு ரெண்டு பேரும் ஒரு சொல்யூஷன் மாதிரி டெசிஷன் எடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு வேண்டாம். ப்ரோ என்ன ப்ரோ பேசுறீங்க? குழந்தை இருக்கு. இவன் குடும்ப தலைவராவே இல்ல, நானும் குடும்ப புள்ளதான். சரி உங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு ஈகோக்கு குழந்தைங்க இது பண்ணாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. வீட்டுல குழம்பு வைக்காம மஞ்சள் தண்ணியை கலக்கி குடிச்சுட்டானடி? அது கேளு. உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நீயும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணு. அதுக்காக சண்டை போட்டு பெரிய சொல்யூஷன் கிடையாது. ஏய் எனக்கு வேணாம், நீ போ சொல்லி பிடிச்சு கிளம்ப சொல்லு. என்னன்னா சாம்பார் வேணா ரசம் வச்சிட்டு இருக்கா. ஏய் எனக்கு என்ன தோணுதோ அதானே வைக்க முடியும். நீ வேணா வெறும் தண்ணி ஊத்தி குடிக்குறா. நான் சாப்பிட்டிருக்கேன் இல்லன்னு சொல்லல அவன். ஆனா இப்பவும் அப்படிதான் பண்றா. அட பாவி. அசையாத மரம் ஒன்றே உயிர்ந்தது கீழே. இல்ல ப்ரோ நான் சாப்பிட்டேன் சொல்ல. அப்ப பூ அப்படிதான் வைக்காத, அப்ப நான் நல்லா வைக்கிறது இல்லையா? உண்மைதானே? இல்ல ப்ரோ இல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருப்பேன் நான் நினைச்சேன். கொஞ்சம் பரவாயில்ல புள்ள தேறிடுச்சு போல. சமையல் வீடியோலாம் சீரியஸா குக்கிங் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல புள்ள சமையல்லாம் நல்லா செய்வா போல. ஆமா இவங்க வந்து சரி சோறு நல்லா இல்லைன்னா தட்டுல சோறு காலி ஆகாம இருக்கும்ல, குப்பையில போகும்ல சோறு. 2 தட்டு வலிச்சு நக்கம் போடலான்னு தெரியல உனக்கு. நான் குழம்பு நல்லா இருப்பேன்னு. சரி வீடு சாப்பிடுறதெல்லாம் ஐயோ இவன் எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். துணி துவைச்சா குறை சொல்றேன். இங்க பாரு அழுக்க பாரு, எப்படி அழுக்கு இருக்கு பாரு. ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல உங்களுக்கு. இல்ல எனக்கு வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா வெள்ளப்பல் கைட்டு போட சொல்லு. உன் கையில ஐஸ் முன்னாடி வெள்ளப்பல் போட்டா அவ்வளவுதான். விளையாட்டு விஷயம் என்ன ட்ரெண்டா இப்ப வந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்களே. சும்மா வேண்டாம் இன்னைக்கு ஓ முன்னாடியே டைவர்ஸ். இவ்வளவு நாள் ஸ்ட்ரகிள் வந்து நீ பிரிச்சு விட்டுரு, எனக்கு வேண்டாம். போலீஸா ஏன்டி நீ வேற? நீதான் எனக்கு எல்லாமே. சும்மா இருமா, இவ்வளவு நாள் கழிச்சு வந்த இங்க வந்து இப்படி ஆயிடுச்சுன்ட்டு ஒரு கெட்ட பேர் வேணாம். வேண்டாண்டி எனக்கு வேண்டாம். நீ இப்ப என்ன பேசுற யோசிச்சு பேசுறியா? எல்லாமே யோசிச்சேன். உங்களாம் என்னால வாழ முடியாது. என்னைய பொறுத்த வரைக்கும் நீதான் ஜட்ஜி இப்போ. அதனால இது ஒன்ன கத்து வச்சு எல்லா ஃபேமிலிலயும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதா. இருங்க அந்த இருக்கு வாசல். சரி அந்த இருக்கு வாசல். கிளம்பு நீ கிளம்பு. நான் கிளம்பி யா ஃப்ரெண்ட் வீடு. அவ சொல்ல அவ யாருக்கு சொல்ல சொன்னா. சரி ரெண்டு பேரும் நான் வேணும். நான் ரெண்டு பேரும் சொன்னா கழிச்சு வந்திருக்கீங்க. யாருக்கு யாருக்கு ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல. ஊட பேசுற மறந்துற. ரெண்டு பேருமே வேணும். யாருக்கு சொல்ல யாரோ ஒரு ஆள் தான் சொல்லணும். ஏய் அது எப்படி நீ இல்லாம அப்புறம் அண்ணா எப்படி? நீ அண்ணா இல்லாம நீ எப்படி? என்னடி வளர்ற ரெண்டு பேர்? இவன் ஒண்ணாலாம் சொல்லாத. உங்க ரெண்டு பேர் சண்டைக்கு உங்க ரெண்டு பேர் சண்டைக்கு மேல நான் அப்படி வந்து பேச முடியாதுல்ல. நீ பிரிச்சு விட்டுருங்க. உன் கையில தான் எல்லாமே இருக்கு. எனக்கு வேண்டாம். அண்ணா அடிக்கிற அடிக்கிற சும்மா சொல்லாம எதுக்கு நடிக்கிறான் தேவலாம? நான் அடிக்காதீங்க. வாய் வார்த்தை பேசும்போது எதுக்கு சண்டை போட்டு போலீஸ் கால் பண்றீங்க? நீ அமைதியா அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. நீ அடிச்சு என் கையெல்லாம் ரத்தம் வந்துருச்சு. கத்தி எட்டு வா.
இந்த டிராமா போட்டுருவோம். நீ போலீஸ் கால் பண்ணு. சும்மா இரு வேணுமா, சும்மா இரு. இதெல்லாம் விளையாட்டு விஷயமா? என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க ரெண்டு நீ பேரும்? போலீஸ் கால் பண்றியா இல்ல நான் போலீஸ் ஏய் விளையாண்டுட்டு நீ இருக்க, வா, விளையாட்டு போலீஸ் விஷயமா பேசிட்டு இருக்க. 50 ரூபாய் லைஃப் போட்டு விஷயம் வந்திருக்கேன் இப்ப அது. பைக்ல. ஆனமெண்டர் போலீஸ் போலாம். ஏய் யூசுவலா எல்லா வீட்லயும் சண்டை வராதான். அதுக்கு போயிட்டு எடுத்ததும் போலீஸ் போகணும், நீ வா உனக்கு பேப்பர்ல எழுதி கொடுக்கணும்லாம் சொன்னா போலீஸ் என்ன ஸ்டேஷன் போய் உன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரும்போது மாம்பழ ஜூஸ் குடிச்சிட்டு வருவோம் வா. என்ன ப்ரோ அப்புறம் பெட்ரோல் அவன் லைஃப் போறது பிரச்சனை இல்லையா? அப்ப உனக்கு ஜூஸ் குடிக்கிறதா முக்கியம். ஜூஸ் நான் 10 ஜூஸ் எல்லாம் வாங்கி தரேன். ஆனா வந்து தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. இவனை போக சொல்லு எனக்கு 20 ஜூஸ் கூட வாங்கி கொடு நான் சண்டை போட்டுக்கோங்க, சேர்ந்துக்கோங்க, அது கூட பிரச்சனை இல்ல. அதை எக்காந்து கொண்டு இந்த விட்டுட்டு போறேன். இந்த அப்படிதான் திம்பேன். உனக்கு என்ன அவ காசு உன் காசு அவன் வேலையை பாரு. நான் 20 ஜூஸ் 30 ஜூஸ் கூட எனக்கு வாங்கி தருவா. உனக்கு என்ன ப்ரோ? அது காசு போனாலும் பரவாயில்ல ப்ரோ. தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சண்டை மட்டும் போட்டுக்காதீங்க. இவனுக்கு அமைதியா இருக்க சொல்லு. நீ போடி மத எதுக்கு நீ பேசிட்டே இருக்க? நான் எதுக்கு ஜூஸ் உனக்கு என்ன? நான் அவளுக்கு வாங்கி கொடுப்பேன், அவ எனக்கு வாங்கி கொடுப்பா. எங்க ரெண்டு பேத்துக்கு நான் என்னனாலும் பண்ணுவோம். உனக்கு தேவையா? நீ ஏன் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள உள்ள வர? உனக்கு வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி போறாமியா? அவனுக்கு ஜூஸ் இல்லன்னு நல்லா போறாமியா? ஏய், அப்படிலாம் பேசாதீங்க பாரு. 100 ரூபாய் ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ, கால் பண்றது. அவன் அடி செவுட்லயும். ஏய் அமைதியா இருடி. இல்ல நீ தாண்டி புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க. நானும் என்னையும் அதே பண்ண சொல்றேன். நீயே பண்றீ சேர்ந்து. நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ரோ. கை வைக்காதீங்க ப்ரோ. இப்ப நான் பேசிருக்கும் போது யார் கை வச்சா? சண்டை போட்டு சோ இவன் மெயினாண்டி எனக்கு இவனை போக சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மூஞ்சில முழிக்கிறதுக்கே எரிச்சலா வருது எனக்கு. நீ போ மத. நீ ஐயோ என்ன பண்றது? நீதான் கொஞ்சம் பொறுமையா போவே நீ. ஆர்டர் எப்படி அடிக்குது? அந்த ஒரே நிமிஷம் இருங்க பாத்து. சண்டை அடிச்சுக்காதீங்க. Bob Clearman makes the dance with funky drums. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. செக் பண்ணிட்டேன், இதாயிட்டு இருக்கு. டீயே ஆயிடுச்சு. டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ள உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன டீ சண்டை? இவனுக்குலாம் குடுக்காதடி. 1/2 லிட்டர் பால் வாங்கி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ காஃபி டீ குடுக்காத, அது குடுக்க. சின்ன சின்ன அமைதியா இருங்க. அப்பெல்லாம் பேசக்கூடாது. உனக்கு எதுக்கு டீ எல்லாம்? தேவைன்னா போய் கடையில வாங்கி கொடு. அது உனக்காக தானே கூட வந்திருக்காங்க. அப்படிலாம் என் சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட் அவ கிளம்பு. ஓசி டீ வாங்கி கொடுக்கான்ட்டியா? அப்பெல்லாம் பேசாத. அப்படிதான் பேசுவேன். ப்ரோ கிடக்குறா போ. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன் வேணுமா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமா நீ ஓசி டீ குடிக்க வரல. ஓசி மேங்கோ ஜூஸ். நான் நினைச்சேன் இப்பவே உள்ள போய் பால் பேக் போடு. ப்ரோ ப்ரோ பத்தியா எதுக்கும் அடிக்க வர பத்தியா? என்ன ப்ரோ எனக்கே பயமா இருக்கு ப்ரோ. நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தா. ப்ளீஸ் ப்ரோ சண்டை போட்டுக்காதீங்க ப்ரோ. டி கம்முனு இரேண்டி. முன்ன நாள் வச்சு சும்மா இரு. அமைதியா இருவே நீ. ஏன் வேணும் இப்படி பண்ற? இதுல டீ ஒழுங்கா போறது இல்ல, குழம்பு வைக்கிறது இல்ல, சோறோட அடிபிடிச்சு தான் வைக்கிறா. சரிங்களா? ஏன் வேணி எதுவுமே பண்றது இதெல்லாம் பொய் சொல்லிட்டு நான் சொல்றேன். இங்க பாருங்க. பொய் சொல்றான். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. என்ன சொல்லுவாங்க? டைவர்ஸ் வேணாம். என்ன ப்ரோ இப்பெல்லாம் சொல்ற? டைவர்ஸ் கூட தெரியல. டிரைவர் ஆமா டிரைவர் சொல்லிட்டு அப்புறம் அவங்க என்ன லைஃப் விஷயமா பேசிட்டு இருக்கா? நீ இவ்வளவு விளையாட்டா இருக்க. புரியுதா? இல்ல ஐஷா அவன் எனக்கு வேணாம் ஐஷா. நீ அவனை நான் மட்டும் வேணும் சொல்றது ஈஸியா சொல்லலாம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கை வைக்காதீங்க ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணாதீங்க. எனக்கே கஷ்டமா இருக்குடி. உங்க வீட்டுக்கு வந்து அவனும் கஷ்டப்படுத்துற நீலா இப்படி ரொம்ப நாள் கழிச்சு வரோம். ஹாப்பியா இருந்தேன். சரி ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயுமே பேசல. சரி இவ்வளவு நம்ம ஞாபகம் வச்சு வந்திருக்காளேன்னு சந்தோஷப்பட்டேன். எல்லா வீட்டுல இப்படி பண்ணிட்டு இப்படி கஷ்டப்படுத்துறா. எதுக்கு இப்ப நீ அழுகுற? பிரிஞ்சு போறோம் டைவர்ஸ்ன்றீங்க. அப்புறம் இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு. அப்புறம் இப்ப வந்து பிரிஞ்சு போறோம்னு சொன்னா பிராங்க் தாண்டி பண்ணோம். இதுக்கு போய் அழுதுட்டு இருக்க பைத்தியம். ஏய் பிராங்க் தாண்டி வந்து ஒரு பிராங்க் பண்ண. ஐயோ ஏய் உண்மையிலே அழுதுட்டோடோ. ஏய் பிராங்க் தான். ஐயோ
அடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு அதுதான் பயமா இருக்கு. இல்ல சும்மாதான் பிராங்க் கண்டிதான் வீடியோக்காக பண்ற மாதிரி தெரியல, சீரியஸா அடிச்சுக்கிறீங்க எல்லாம் பயமா இருக்கு இருக்கு. வீடியோ ஏன்னா அவன் ஆல்ரெடி நிறைய கஷ்டப்பட்டிருக்கா ப்ரோ. அவளை நல்லா வச்சுக்கோங்க. அவகிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் குறைந்தா கூட பரவாயில்ல, அது நீங்க கரெக்ஷன் பண்ணுங்க. அப்படின்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உங்க ஃப்ரெண்டு கூட. அவன் அப்படிதான், நீங்க எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. நீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி, நீயும் அதே மாதிரி அவரு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி போங்க 2 பேரும். சரி நீ இப்ப நீ அழுகுறது நிப்பாட்டு போல. பிராங்க் தான். சிரி பார்க்கலாம். சிரி 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 சிரி. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நானே அடிச்சிருவேன். போடி. இந்த பிராங்க்ல எனக்கு தான் அடி விழுகுது. உங்களுக்கு தான் நல்ல அடி வந்திருக்கு. சரி சரி விடு விடு. சரி ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி அழுகுது சரி அவங்க கூட சொல்லு. லைக் பண்ண சொல்லு. ஏதாவது சொல்லணும், அசிங்கமா ஏதாவது வாழும். சொல்லுங்க, லைக் சொல்லு. பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிரிச்சிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, லைக் பண்ணாதீங்க. வந்து இந்த மாதிரி பிராங்க் பண்ணி என்ன வந்து அழுகு வச்சுட்டா. உண்மையிலே அழிட்டாங்க. சரி, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு 2 பேரும் அடிதடி எல்லாம் போட்டிருக்காங்க, அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. உங்க ஆதரவை கண்டிப்பா கொடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. என்ன சேனல்? காமஞ்சேரி சேனலுக்கு சப்போர்ட். இப்போ வந்து ஐஷா எனக்கு மேங்கோ ஜூஸ் வாங்கி கொடுப்பா, மறந்துடாதீங்க. இந்த சண்டேல மேங்கோ ஜூஸ் வேணும்ன்றா. இவ்ளோ சண்டை பண்ணீங்கல்ல, அவளோட இதுல கரெக்டா பிராங்க் தானே அது. சாப்பாடு விஷயத்துல நம்ம பிராங்க் தான் அது. அப்படிதான். என்ன என்ன இல்ல பிராங்க் அப்புறம் என்ன மறுபடியும் சண்டை போட்டு மறுபடியும் பிராங்க். அவனை சொல்லி நிறுத்திக்கலாம்டா. என்ன bro இப்படி பண்றீங்க 2 பேரும்? பேச்சாக்குல டீம் பண்றாரு போ. நானும் இதே மாதிரி உங்க நாள் பிராங்க் பண்ணல. ஏய் லியா அனிஸ் தம்பி. ப்ரோ வந்ததுக்கு சிறப்பா வச்சு செஞ்சுட்டீங்க நம்மள. அப்பாடி சிரிச்சிட்டாங்க.